வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே கோமதி வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பாண்டியன் வந்து மனசு சரியில்லை தம்மே வராங்க. அப்போ வந்து கோமதி வந்து என்னங்க ஆச்சு அவங்க மூஞ்சில் மாதிரி இருக்கு என்ன பிரச்சனை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து யாருமே எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பாண்டியன் வந்து எதுவுமே சொல்லாமல் செயலாந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோமதி எங்கே நான் பான்னு கேட்டுட்டு இருக்கேன் நீங்கள் பால் சும்மா இருந்தால் என்னங்க அர்த்தம் சரி எங்கே கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பாண்டியன் வந்து அப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ நீங்கள் பாலினி வந்து கோமதி கண்ணு காமிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஆமாம் போட்டோம் சொல்லி இங்கே வந்து பாலினின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோமதி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல இவன் வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படிலாம் பண்ண மாட்டேனே என்ன பிரச்சனை தெரியலன்னு சொல்லி இங்கே வந்து கோமதி நினச்சிட்டு பாண்டியன் போகிற வரைக்கும் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பாண்டியன் நினச்சி போனேன் இங்கே வந்து கோமதி கேட்குறாங்க என்னடா ஆச்சு உங்கள் மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பழனி வந்து என்னக்கா சொல்கிறது இன்னைக்கு வந்து அரசு நம்ம கடைக்கு வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோமதி வந்து இன்னது அவதுக்கு வந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பழனி வந்து நடந்த எல்லா விஷயத்துமே இருக்காங்க. இதை கேட்டுனா கோமதிக்கு ரொம்ப வருது எவ்வளோ திமிர் இருந்தால் என் கடைக்கு வந்து கடலை முட்டை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா எவ்வளோ திமிர் இருப்பார் அவருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பழனி வந்து சரிக்கா நீங்கள் கோப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கோமதி வந்து இருக்கு அவளுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோமதி வந்து ஏஞ்சி போயிட்டு வெளியே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பழனி அக்கா எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கேன் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோமதி வந்து டே சும்மாறா நீ யாருக்கு தெரிஞ்சா இன்னும் எவ்வளோ திமிர் பாரு அவளுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வீட்டு வாசலே இப்போ கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அரசு வந்து போகிறாங்க போனோன்னா என்னம்மா என்ன இப்போ எது கத்திட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோமதி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடலை முட்டை இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க எவ்வளோ திமிர் இருக்குங்க உனக்கு அந்த கடையினால தான் நீ படித்தா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க புரியுதா சரி இங்கே வந்து கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அரசு வந்து சரிம்மா அதுக்கு என்னம்மா அப்படி பண்ணலாம் எதுக்குமா அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கோமதி இது அப்போ கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் இப்படி எப்படி பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக அப்போ தான் வர வந்துடணும் என்னமாச்சு எதுக்கு இவ்வளோ கத்திட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கோமதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்போ தான் வந்து ஏமா நீ இப்படி பண்ண நீ தான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துடுற இதுக்கு மேலே நீங்கள் அங்கெல்லாம் இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அப்போ தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அரசு வந்து இல்லை பார்த்தா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மழப்பாங்க. அப்போ இந்த அரசு மனசுக்குள்ள என்னை மன்னிச்சிடுமா இவ சொன்னனால தான் அப்படி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நான் வேணும்ட்டு எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அரசு வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக குமரையில் வராங்க வந்த உடனே என்ன சத்தம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோமதி வந்து வாடாவா உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் எங்கள் கடைக்கு போயிட்டு கடலை முட்டை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் உனக்கு எவ்வளோ திமிர்றா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து குமரவேலேருந்து என்ன யார் வீட்டில் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கோமதி வந்து இனிமேட்டு என் கடை பக்கம் வந்து அப்படின்னா அவங்க காலை உடச்சி போட்டுருவோம் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வந்து என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி வெளியிருந்து பார்க்கும்போது என்னடா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் குமரவேலேருந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஓ இதான் விஷயமா இதுதான் கத்திட்டு இருக்காங்களா நீ வாடா டே நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு இதில் என்னடா இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து சக்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குமரன் வந்து ஆமாப்பா இவங்க வேற தேவையில்லாத பிரச்சனைலாம் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குமரன் சொல்லிட்டு போயிடுறாங்க. போனேன் இங்கே கோமதி வந்து டே பழனி நல்லா கேட்டுக்கோ இனிமேட்டு நம்ம கடைக்கு இங்கே வாசல் வர்றது பேசுறது அது ஏதாவது செஞ்சுன்னு வை அவ்வளோதான் ஒன்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பழனி மிரட்டிட்டு கோமதியும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.